திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உள்பிரகாரத்தில் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் நின்ற பக்தரை நாய் ஒன்று கடித்திருப்பதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? உள்பிரகாரத்துக்குள்ள நாய் போற அளவுக்கான நிலைமைதான் அங்க இருக்கிறதா? என்ன சூழல் அங்க இருக்கிறது? கண்டிப்பாக. அதாவது முருகனின் அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் விடுமுறை தினம் பார்த்தோம்னா ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க. இந்த நிலையில நேற்றைய தினம் சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தாங்க. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய அந்த டானா பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் என்ற 60 வயதான முதியவர் உறவினர்களோடு நேற்று திருச்செந்தூர் வந்திருந்தாரு. வந்திருக்கும் பொழுது 100 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசன வரிசையில டிக்கெட் எடுத்து கோவிலுக்கு செஞ்சிருக்கிறாரு. நீண்ட நேரமா தரிசனம் செய்வதற்கு காத்திருந்த நிலையில இந்த முத்துராமன் முதியவர் என்பதால் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு தரிசனம் செய்து வந்திருந்தாரு. அப்போது உத்தரகாரத்தில் படுத்திருந்த நாய் ஒன்று முத்துராமன் காலில் கடிச்சிருக்கு. இது காலில் அவருக்கு ரத்தமும் வந்துருச்சு. இதையடுத்து கோவில் பணியாளர்கள் அவரை மீட்டு உடனடியாக திருச்செந்தூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சனர். அதுக்கப்புறம் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த அடுத்த 8 மணி நேரத்துல தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறியனால உடனடியாக அவர் அங்கிருந்து சொந்த ஊரான அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த டானாவிற்கு நேற்று கொண்டு போயிருக்கிறாங்க. இதையடுத்து இன்று காலையில அவருடைய ஊர் அந்த அம்பாசமுத்திரம் டானா பகுதியில அந்த அம்பாசமுத்திர பகுதியில அரசு மருத்துவமனை சிகிச்சையில சேர்க்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் ரேபிஸ் பிரச்சனை இருந்து வரக்கூடிய நிலையில அவருக்கு ரேபிஸ் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுல உள்நோயாளி பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த மட்டும் ஆங்காங்கே பல்வேறு நாய்கள் இருந்து வருகிறது. இந்த திருவிழா காலங்கள்ல மட்டும்தான் அந்த நாய்களை கோவில் நிர்வாகம் சார்பில் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. இதை எல்லா நாட்களையும் அப்புறப்படுத்தினால் வரக்கூடிய பக்தர்கள் எதுவாக பாதுகாப்பாகவும் தரிசனம் செய்வாங்க. நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உள்ளூர் வாசிகள் மற்றும் வரக்கூடிய பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.